மகாவை பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்காரு. இவ்வளோ சந்தோஷத்தை எங்கே வச்சிருந்ததில்ல, இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து இந்த மாதிரி சிரித்து நான் ஒரு நாளுமே பார்க்கலையேன்னு சொல்லிட்டு மருதாணி பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா விட மகாவுக்கு தான் நிறைய செவந்திருக்கு. புருஷன் மேலே யார் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் கை செவக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே மகா, அப்போ நீ சூர்யா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கியா பார்த்துட்டு இருக்க மகாவும் சூர்யாவும் சிரிச்சிக்கிறாங்க. ரூமுக்குள்ளே போனதுமே சூர்யா கிட்ட மகா கேட்குறாங்க, எப்போ மதனை பிடிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு. நீ இன்னும் விடலையா? இந்த விஷயத்தை தான் விட்டுருன்னு சொல்லிட்டு நான் எப்போ போலீஸ்கிட்ட சொல்லிட்டு நான் எப்படிங்க விட முடியும்? அந்த குழந்தைக்கு அப்பா கௌதமே இல்லைன்னு சொல்கிறாரு, அதை நான் நிரூபிக்க வேண்டாமா? மதனனுக்கும் எங்கள் அக்காவும் தப்பானவன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால எல்லாருமே எங்கள் அக்காவை தப்பாக தானே நினைப்பாங்க, நான் எப்படி நிரூபிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிட்டு இருக்காங்க. இவ என்ன தான் பண்ண போகிறான்னு தெரியலையே, தாத்தாக்கு வேறு உடம்பு சரியில்லை, நீ எதுவும் பண்ணிட்டு இருக்காத மகான்னு சொல்கிறாரு. இல்லை, நான் கண்டிப்பாக அவனை கண்டுபிடிக்க தான் போகிறேன்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா இதான் சாக்குன்னு சொல்லிட்டு சித்ராதேவியை வெறுப்பேற்றுறதுக்காக நட்ராத்திரியில் காஃபி போட்டு எடுத்துருவாங்க, கொஞ்சம் சுகர் ஜாஸ்தியாக போட்டு எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சித்ராதேவியும் போய் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. நல்லா இருக்குத்த, இனிமேல் ஏதாவது வேணும்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா, நீ ஃபோனை வந்து காலையில் பண்ணுமா, நைட்டில் பண்ணாமல் என் தூக்கத்தை கெடுக்காதமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க சித்ராதேவி.